குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 9.8 ஒரு ஃபுல் ஷார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எக்ஸசைஸ் 9.8ல உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 சம்ஸ் இருக்குது. அந்த 10 சம்முமே எப்படி பேசிக்காக கேட்பாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுப்பாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கீழே இருக்க ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஒரு மெத்தட். இன்னொன்று, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, இந்த லைன்ல ஏதாவது ஒரு பேரபோலா ஈக்குவேஷன் கொடுக்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் இன்டர்செக்டிங் பாயிண்ட் விச் மீன்ஸ் என்ன, இந்த ஒரு லைனு இது ஒரு பேரபோலா, இதுக்கு காமனான ஏரியா என்னன்னு ஃபைண்ட் பண்ணுவோம். சரியா? இது ஒரு டைப். இன்னொன்று என்ன கேட்கலாம், காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் கேட்கலாம், இல்லை காட் டேன் கேட்கலாம். அதில் ஏரியா பிட்வீன் டூ கர்வேச்சர் என்னன்னு நம்ம படிப்போம். ஓகே, இந்த 3 டைப்பை வச்சு படிக்கிறது தான் 9.8. ஓகேவா? சரி, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 9.8ல இருக்க 10 சம்மை ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஃபினட் இன்டெக்ரல்னா என்ன தெரியணும். டெஃபினட் இன்டெக்ரல்னா என்ன, ஒரு கர்வேச்சர் இருக்கு, அந்த கர்வேச்சர் கீழே இருக்க ஏரியா என்ன நீங்க ஃபைண்ட் பண்றீங்கன்னா அதுதான் டெஃபினட் இன்டெக்ரல். உங்களுக்கு இங்க லிமிட் ஏபின்னு கொடுத்துருவாங்க, நீங்க ஏயும் பியும் சப்ஸ்டிடியூட் பண்ணி இந்த ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இன்டெஃபினட் இன்டெக்ரல் லோவர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் தரவே மாட்டாங்க. சரியா? அதனால பிளஸ் சின்னு ஒரு கான்செப்ட் அப்ரோச் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுல முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னா லிமிட் ஒய் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா இன்டெக்ரல் எக்ஸ் டிஒய்னு எழுதணும். லிமிட் எக்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், இன்டகிரேஷன் ஒய் டிஎக்ஸ்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ரெண்டு கர்வேச்சர், ஏரியா பிட்வீன் டூ கர்வேச்சர், ரெண்டு கர்வேச்சர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரெண்டு கர்வுக்கும் நீங்க அப்பர் கர்வ் லோவர் கர்வ் பண்ணிட்டு அங்க இருக்க ஏரியா என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. சரியா? இதுதான் டைப்ஸ். இதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு சம்லையும் எப்படி நீங்க ஃபைண்ட் பண்ணுன்றது ரொம்ப நான் டீட்டெயிலா சொல்லிடுவேன். நீங்க அதை பத்தி எந்த ஃபீல் வரி பண்ண வேண்டாம். சரியா? சரி, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன இருக்கு, இது லைன் ஈக்குவேஷன் 3x minus 2y plus 6 equal to 0. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x equal to minus 3, x equal to 1 கொடுத்துட்டாங்க. ஓகே, கண்டிஷன் என்ன, x equal to minus 3னா இங்க பாருங்க -3க்கு நேரா ஒரு கோடை போடுங்க இப்படி. அடுத்து x equal to 1னா இப்படி ஒரு லைனை போடுங்க. -3னா உங்களுக்கு டவுன் வச்சா போகும், அதனால கர்வேச்சர் லைன் இப்படி. x equal to 1னா மேல போகும், அதனால லைன் இப்படி. சரி, இது எந்த லைனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கா, கொடுத்துருக்க லைன் ஈக்குவேஷன் இது. இந்த லைன் ஈக்குவேஷனை நான் இன்னொன்று சொன்னேன். என்ன சொன்னேன், லிமிட் எக்ஸ்ல கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க எதுக்கு எழுதணும், ஒய் டிஎக்ஸ்னு இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவா? லிசன், கொடுத்த ஈக்குவேஷனை ஒய்க்கு சேஞ்ச் பண்றோம். ஏன் பண்றோம், லிமிட் எக்ஸ்ல இருக்கு, அதனால ஒய்க்கு நான் சேஞ்ச் பண்றேன். ஓகே, ஒய்க்கு சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ஒய்க்கு 0 அப்ரோச் பண்ணுங்க. ஒய்க்கு 0 போட்டீங்கன்னா 2 times of 0, 3x plus 6 equal to 0, 3x equal to minus 6, x equal -2 வந்துருச்சு. இப்போ இந்த லைனை நான் பிளாட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்போம். 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன படிச்சோம், உங்களுக்கு ஒரு 8 மார்க் கொஸ்டின் கர்வ் வரைவீங்க. y equal to x² plus -x plus 3 இருந்துச்சுன்னா -4ல இருந்து +4 வரைய வேல்யூ அப்ரோச் பண்ணீங்கன்னா கரஸ்பாண்டிங்கா xy பேரா கிடைக்கும். அந்த xy பேரை கிராஃப்ல பிளாட் பண்ணிட்டு ஒரே லைனா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன, அந்த லைன் ஈக்குவேஷனை y equal to x² minus of x plus 2, அது பேசிக்கா பேரபோலிக் ஈக்குவேஷன். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸுக்கு 0 போட்டீங்கன்னா y கிடைக்கும், yக்கு 0 போட்டீங்கன்னா x கிடைக்கும். அப்ப கரஸ்பாண்டிங்கா லைன் இப்படி வந்துடும். சரியா? இப்ப லிமிட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். கொஸ்டின் படி என்ன, x equal to -3 கொடுத்துருக்காங்க, x equal to +1 கொடுத்துருக்காங்க. நான் yக்கு 0 அப்ரோச் பண்ணா x equal to -2 வந்துருச்சு. அப்ப என்ன மீனிங், எனக்கு லிமிட்ஸ் x equal to -3, x equal to 1 கொடுத்தது கொஸ்டின்ல. 0 போடும்போது yக்கு எனக்கு x equal to -2, மொத்தம் 3 லிமிட். அப்ப லிமிட் எப்படி பிரியும், -3 to -2, -2 to 1. இது -2 பிளாட் பண்ணிட்டீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் லிமிட், x -3ல இருந்து -2, தென் -2ல இருந்து +1. ஓகேவா? இங்க பாருங்களேன், இப்போ இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இது டவுன் வச்சா இருக்கு, டவுன் வச்சுனா நெகட்டிவா இருக்கும், -y எழுதுறோம். இதுக்கு மேல இந்த ஏரியா கண்டுபிடிக்க போறோம், இந்த ஏரியா பாசிட்டிவ் y, சோ பாசிட்டிவ் y எழுதணும். இப்போ ரெக்யூர்ட் இன்டெக்ரல் எப்படி எழுதணும் அப்படின்னா ஏரியா ஈக்குவல் டு, எப்படி இன்டர்வல் பிரிச்சீங்க, -3 to -2, -3 to -2, ஏரியா என்ன டவுன் வச்சா இருக்கு, -y dx எழுதணும்.
ஏன் y dx எழுதுறோம்? லிமிட் x எடுத்தா y dx ன்னு எழுதணும். புரிச்சுக்கணும் அதை. பிளஸ் இந்த பார்ட்டுக்கு லிமிட் என்ன? -2 ல இருந்து +1, -2 ல இருந்து +1 y dx. கிளியரா? ஓகே. இப்ப என்ன பண்றோம்? y என்ன? 3x + 6 y க்கு பதிலா 3x + 6 -1/2 வெளில போயிடுச்சு. y க்கு பதிலா 3x + 6 1/2 வெளில போயிடுச்சு. நார்மல் இன்டகிரேஷன் 3x² 2 கான்ஸ்டன்ட் டேர்ம் 6x ன்னு வந்துரும். அப்பர் லிமிட் -3 லோவர் லிமிட் -3 -2 and -3 plus 1/2 of 3x² 2 plus 6x ன்னு வந்துரும். அப்பர் லிமிட் 1 லோவர் லிமிட் -2. அப்ரோச் பண்ணுங்க. x க்கு பதிலா -2, x க்கு பதிலா -2 மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட் என்ன? -3, x க்கு பதிலா -3, x க்கு பதிலா -3. நெக்ஸ்ட் பிளஸ் 1 + 2, x க்கு பதிலா 1, x க்கு பதிலா 1, x க்கு பதிலா -2, x க்கு பதிலா -2 பண்ணிட்டீங்களா? பண்ணதுக்கு அப்புறம் இதை நார்மலா சால்வ் பண்ணுங்களேன். 2 ஸ்கொயர் பண்ணா 4 ன்னு வந்துரும். -12/2 ன்னு வரும். இது -12 ன்னு வந்துரும். வெளில இருக்க மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது -6 + 9/2 ன்னு வந்துரும். இந்த டேர்ம் வந்து சிம்பிளிஃபை பண்ணா -6 ன்னு வந்துரும். ஏன்னா 6 - 12 -6. இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆஃப்டர் 3 ஸ்கொயர் பண்ணி 22/7 -18 எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் 9/2 ன்னு வந்துரும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் பிளஸ் 1/2 இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3/2 + 6. இதை எல்சிஎம் எடுங்க. 3 6 2s are 12, 12 + 3 15, 15/2 பிளஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 6 வந்துடும். அதே மாதிரி லிமிட் அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் 12/2 -12, 6 - 12 will be -6. இந்த -6 இந்த மைனஸ்னால +6 மாறிடும். இங்க மைனஸ் இருக்கா? மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. +6 மைனஸ் இங்க போச்சுன்னா -9/2. அப்போ உங்களுக்கு 1/2 ஆஃப் பிளஸ் 1/2 ஆஃப் இந்த டேர்ம் இருக்கும். ரெண்டுத்துலயும் 1/2 காமனா இருக்கு. ஸோ இது வந்து +6 -9/2, இது 15/2, இது +6. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 12. டினாமினேட்டர் சேம் ஆச்சுன்னா மேலே பிளஸ் மைனஸ் ஆகுங்க, சப்ட்ராக்ட் பண்ணி போடுங்க 6/12. இப்போ 12 + 6/2, 6/2 கேன்சல் பண்ணுங்க 3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 15 டிவைட் பை 2. 15/2னா 7.5 ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதணும். ஏன்னா நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஹைலைட் என்ன கொடுப்பாங்க? எக்ஸ் லிமிட்னா y dx எழுதணும். நார்மல் இன்டகிரேட் பண்ணி அப்பர் அண்ட் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி உங்களுக்கு லைன் ஈக்குவேஷன் தான். இதை கவனிங்களேன். ஓகே லிசன். கொஸ்டின் என்ன? 2x - y + 1 = 0. லிமிட் y ல இருக்கு. y = -1, y = 3. y ல லிமிட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன எழுதணும்? x dy க்கு இன்டகிரேட் பண்ணணும். இதுதான் ஐடியா. ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும். ஓகே நெக்ஸ்ட் வாங்க. y = -1 கர்வேச்சர்ல y = -1க்கு ஒரு லைனை போடுங்க. y = 3 லைனை போடுங்க. இந்த ரெண்டு லைன் வந்துருச்சா? லிமிட் நான் y ல எடுத்தா x dy பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட் இந்த லைன் வரையணும். இந்த லைன் எப்படி வரையலாம்? கொடுத்திருக்க ஈக்குவேஷனை நான் x க்கு மாத்தணும். ஏன்னா என்னோட லிமிட் வந்து y ல இருக்கனால x dy பண்ணணும். 2x = y - 1, x = y - 1/2 ன்னு ஆயிரும். இப்போ இதுல என்ன பண்ணும்? x = 0 ன்னு அப்ரோச் பண்ணிட்டீங்க அப்படின்னா y - 1 = 0, y வந்து 1 ன்னு வந்துரும். அப்ப என்ன? இந்த லைன் இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து y = 1. இப்போ y = 1 ன்னு. அப்ப லிமிட் என்னவா மாறும்? நீங்க y ல பாக்குறீங்கன்னா இப்ப இந்த ஏரியா நான் கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் என்னோட ரெக்டியோட ஏரியா. கரெக்டா? அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா லிசன், இது டவுன்வர்ட்ஸா இருக்கு. அதனால இங்க என்ன ஆகும்? -x dy. இது அப்வர்ட்ஸா இருக்கு. x dy ன்னு எழுதுவீங்க. ஆனா லிமிட் என்ன? இங்க -1 to 1, 1 to 3, -1 to 1 ஒன்னு வருமே -1 -1 to 1, 1 to 3. Yes. -1 to 1 and 1 to 3. Yes. -1 to 1, then 1 to 3. -1 to 1 plus 1 to 3. மாத்திட்டீங்களா? இப்போ மாத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? நார்மல் இன்டகிரேஷன். x க்கு பதிலா y - 1/2, x க்கு பதிலா y - 1/2, y - 1/2. ஆனா இங்க என்ன இருக்கு? -x ன்னு இருக்குல, இது -x ஆ மாறிடும். இது -x ஆ இருக்கனால இது -x ஆ மாறிடும். சிமிலர் வே இங்க என்ன ஆகும்? உங்களுக்கு இங்க பாசிட்டிவா இருக்கனால x க்கு பதிலா 1/2, y - 1 ன்னு வந்துரும். இப்போ லிமிட் அப்ரோச் பண்ணுங்க. நார்மல் இன்டகிரேட் பண்ணுங்க. y ஸ்கொயர் இங்க x க்கு பதிலா y, y y² 2
கான்ஸ்டன்ட் ஒய்ன்னு வந்துடும். கரெக்டா? அதே மாதிரி y ஸ்கொயர் பை 2 மைனஸ் ஆஃப் y dyன்னு வந்துடும். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும் உங்களுக்கு? அப்பர் அண்ட் லோவர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. அப்பர் என்ன 1, லோவர் லிமிட் -1, yக்கு பதிலா -1 அப்ரோச் பண்ணும். அப்பர் லிமிட் 3, லோவர் லிமிட் 1 அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து நீங்க எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது உங்களுக்கு என்னவா மாறப்போகுது? லிசன் கைஸ், அப்பர் லிமிட் என்ன? இங்க 3, அப்பர் லிமிட் 3 போடுங்க, லோவர் லிமிட் 1 போடுங்க. x yக்கு பதிலா அப்ரோச் பண்ணீங்களா? இப்போ நார்மலா நான் 1/2ல -1 போகுது, 1/2ல -1, இது அப்படியே எழுதுங்க. இது மைனஸ் ஆஃப் 1/2 பிளஸ் -1, 1/2 அப்படியே எழுதுங்க. இது வந்து என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 9 - 6/2 3/2 மாறிடும். இங்க எல்சிஎம் எடுங்க, 1 - 2/2 அப்ரோச் பண்ணிட்டீங்களா? இப்போ நார்மலா இங்க பாருங்களேன், இது பிளஸ் 1/2, இது -1/2 கேன்சல், -1 -1 வந்துடும். இங்கே 1/2 3/2 மைனஸ் என்னவா மாறிடும் உங்களுக்கு? பிளஸ்ஸா மாறிடும், பிளஸ் 1/2 மாறிடும். மைனஸ் 2/2 கேன்சல் பண்ணா 1, இது என்ன ஆகும்? டினாமினேட்டர் சேமா இருந்தா மேல ஆட் பண்ணுவீங்களா? 4/2 மாறிடும். அப்ப 2/2 கேன்சல் பண்ணா 1, 4/4 கேன்சல் பண்ணா 1, 1 + 1 = 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதணும். ஏன் ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதுறோம்? ஏரியா கண்டுபிடிக்க போறோம். ஐடியா என்ன? லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, y வந்து லிமிட்டா இருக்கு, அப்ப x dy ல பண்ணணும். ஏரியா வந்து இது கீழ இருக்கனால -x, மேல இருக்கனால +x, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் அதே மாதிரி தான். ஆனா கொஞ்சம் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ல நீங்க எல்லாம் பண்ணிருப்பீங்க, ஆனா எங்க வேலை கஷ்டமா இருக்கும்? ஆஃப்டர் இன்டகிரேட் பண்ணக்கு அப்புறம் அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்ரோச் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மைனஸ் விட்டாலோ, எங்கேயாவது ஒரு இடத்துல பிளஸ் விட்டீங்க அப்படின்னாலோ மொத்தமும் காலி, ஆன்சர் வராது, ஜீரோவா ஆயிடும். ஜீரோனா நெகட்டிவா வரும், இல்லை பாசிட்டிவா வரும், எக்ஸாக்ட் ஆன்சர் வராது. ரொம்ப கேர்ஃபுல்லா அப்பர் லிமிட்டோ லோவர் லிமிட்டோ நீங்க அப்ரோச் பண்ணணும். சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லா அப்பர் லிமிட்டோ லோவர் லிமிட்டோ நீங்க அப்ரோச் பண்ணணும். ஓகே, லிசன் கைஸ், क्वेश्चन நீங்க என்ன கொடுத்திருக்காங்க? 2 + x - of x² + y, 2 + x - of x² + y = 0. லிமிட் x ல இருக்கு, லிமிட் x ல இருக்குன்னா ஏரியா என்னவா இருக்கும்? y dx. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ வாங்க கண்டிஷன் படி என்ன? -3 and +3, -3க்கு நேரா ஒரு லைன், இந்த லைன் வந்து -3க்கு நேரா இருக்கு. இன்னொன்னு +3க்கு நேரா ஒரு லைன். கிளியரா? ஆனா நான் எதுக்கு மாத்தணும்? x இருக்கனால y dx ன்னு எழுதணும். கிவன் ஈக்குவேஷன் y க்கு மாத்துங்க. y = x² - of x - 2. இதெல்லாத்தையும் அந்த சைடு அனுப்பிச்சிட்டீங்கன்னா வந்துடும். இப்போ என்ன பண்றேன்? y க்கு 0 அப்ரோச் பண்றேன். y க்கு 0 போட்டீங்க அப்படின்னா அதே கதை தான். இப்போ இந்த இது வந்து பாரபோலிக் ஈக்குவேஷன். இந்த பாரபோலிக் ஈக்குவேஷன் கண்டுபிடினா நீங்க y க்கு 0 போட்டீங்கன்னா கரஸ்பாண்டிங் x வேல்யூ கிடைக்கும். அதெல்லாம் பிளாட் பண்ணீங்கன்னா இப்படி வந்துடும். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? டைரக்டா y = 0 நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா x என்னன்னு கண்டுபிடிச்சலாம். ஏன்னா லிமிட் எல்லாம் x ல இருக்கா, அப்ப x லிமிட் இங்க எக்ஸிஸ்ட் ஆகும். y க்கு 0 போட்டேன்னா என்ன ஆகும்? இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல ப்ராடக்ட் -2 ஆ இருந்துச்சு, ஆட் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா -1 வரணும். therefore x + 1 x - 2 limit will be the root of equation x = -1 and x = 2 ன்னு வந்துருச்சு. ஆல்ரெடி என்ன லிமிட் இருந்துச்சு? -3 + 3. இப்போ என்ன புதுசா உள்ள வந்துச்சு? -1 2. அப்ப லிமிட் என்னவா இருக்கும்? -3 to -1, -1 to 2, 2 to 3, மொத்தம் 3 இன்டெகிரல் போட்டு நீங்க இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். சரியா? இப்போ இங்க வாங்க, கர்வேச்சர்க்குள்ள ஆல்ரெடி -3 + 3 ன்னு லைன் போட்டோம். x க்கு லிமிட் -1 2, இது எங்க இருக்கும்? டவுன்வர்ட்ஸா இருக்கும். அப்ப கர்வேச்சர் இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி போவீங்களா? 3 பார்ட் கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட், இது தேர்ட் பார்ட். இந்த 3 பார்ட்டும் தனித்தனியா இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். லிசன் நல்லா. ஃபர்ஸ்ட் பார்ட் மேல இருக்கு y ன்னு எழுதிட்டேன். செகண்ட் பார்ட் கீழ இருக்கு -y -y dx. தேர்ட் பார்ட் மேல இருக்கு +y dx. லிமிட் என்ன? -3 to -1, -1 to 2, 2 to 3, -3 to -1, -1 to 2, then 2 to 3. இப்போ நார்மலா இன்டகிரேட் பண்ண போறோம், அவ்வளவுதான். லிசன், y dx, what is y? இது y. எடுத்து எழுதுங்க, -y. அப்ப இங்க மைனஸ் போட்டு இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் இது y dx. நார்மலா இன்டகிரேட் பண்ணுங்க. x³ / 3, x² / 2, 2x.
இதுல ஃபர்ஸ்ட் நான் மைனஸால மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் இங்க இன்டெகிரேட் பண்றேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் பிளஸ் டூ சாரி மைனஸ் மைனஸ் பிளஸ் டூ டிஎக்ஸ். இது எக்ஸ் கியூப் பை த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பை டூ மைனஸ் ஆஃப் டூ எக்ஸ். லோவர் அண்ட் அப்பர் லிமிட் அப்ரோச் பண்ணுங்க. இது என்ன மைனஸ் ஒன்னு, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்னு, இங்கே மைனஸ் ஒன்னு தான் வரும் ஏன்னா கியூப்ல இருக்கு. ஸ்கொயர்னால மைனஸ் பிளஸ்ஸா மாறும், பிளஸ்க்கு அப்புறம் இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் ஒன் அப்ரோச் பண்ணா மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட் மைனஸ் த்ரீ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு மைனஸ் த்ரீ கியூப் ஸ்கொயர்டு, அப்போ இந்த கரஸ்பாண்டிங் டேர்ம் வந்துடும். பிளஸ் இப்போ இதை இன்டெகிரேட் பண்ண, ஏன்னா இங்க வந்து மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணல, இது மைனஸ் எக்ஸ் கியூப் பை த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பை டூ பிளஸ் டூ எக்ஸ்னு வரும். லோவர் லிமிட் அப்பர் லிமிட் அப்படியே வச்சிருக்கேன். இது ஆல்ரெடி பண்ணிட்டேன். இன்டெகிரேட் அப்பர் லிமிட் 3 அப்ரோச் பண்ணுங்க, லோவர் லிமிட் 2 அப்ரோச் பண்ணுங்க, பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மட்டும் கடைசியா அப்பர் லிமிட் 2 லோவர் லிமிட் மைனஸ் ஒன்னு அப்ரோச் பண்ணா இப்படி வந்துருச்சு. இதெல்லாம் அழகா எழுதுங்க. மைனஸ் ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் பை டூ பிளஸ் டூ மைனஸ் மைனஸ் பிளஸ் 27/3 மைனஸ் மைனஸ் பிளஸ் 9/2 மைனஸ் 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 6x. ஆஃப்டர் இதை அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் மைனஸ் 8/3 பிளஸ் 4/2 4. இங்க லோவர் லிமிட் அப்ரோச் பண்ண 1/3 1/2 மைனஸ் 2. இதை 9ஆல கேன்சல் பண்ணுங்க. மைனஸ் 9/2 மைனஸ் ஆஃப் 6 மைனஸ் 8/3 மைனஸ் 2 மைனஸ் 4. அப்புறம் லோவர் லிமிட் அப்ரோச் பண்ணா இதுக்கு இது வந்துடும். இப்ப எல்லாமே ஒரே ஈக்குவேஷனா எழுத போறோம். நல்லா கவனிங்க. மைனஸ் 1/3 மைனஸ் 1/2 2, இதை கேன்சல் பண்ணா 9 9/2 மைனஸ் 6 மைனஸ் 8/3 4ல 2 ஆச்சுன்னா 2 4 1/3 முன்னாடி மைனஸ் மைனஸ் 1/2 பிளஸ் 1/2 மைனஸா மாறிடுச்சு, மைனஸ் 2 பிளஸ் 2வா மாறிடுச்சு ஏன்னா முன்னாடி மைனஸ் லோவர் லிமிட். 9 அப்படியே வந்துச்சு, மைனஸ் 9/2 வந்துச்சு, மைனஸ் 6 வந்துச்சு, மைனஸ் 8/3 மைனஸ் 2 மைனஸ் பிளஸ் 2 மைனஸ் 4 மைனஸ் பிளஸ் 4. இவ்வளோ பெரிய ஈக்குவேஷன், நல்ல வழி இல்லை. ஓகே, வேற வழி இல்லை, போட்டு தான் ஆகணும். எந்த வழியும் கரெக்டா வழி போட்டால் தான் கரெக்டா வரும். ஃபீல் பண்ணாதீங்க. கம் இங்க பாருங்க, டினாமினேட்டர்ல எதெல்லாம் 3 3ன்னு இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் ரெட்ல ஸ்டார் போட்டிருப்பேன். இது 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 எல்லாத்தையும் ஒண்ணா எழுதுங்க. டினாமினேட்டர் 2 பிளாக் இங்க்ல எழுதிட்டேன். ரிமைனிங் நம்பர் ப்ளூ இங்க், ப்ளூ 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 எல்லாத்தையும் எழுதிட்டேன். சரியா? ஏன்னா ஈஸியா இருக்கும் எல்சிஎம் பண்ண. 3 3 3 3 இருக்கா, மேல இருக்கலாம் ஆட் பண்ணுங்க. மைனஸ் 9 மைனஸ் 9 மைனஸ் 9 மைனஸ் 9 மைனஸ் 18 2 2 2 2 இருக்கா, பிளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல், மைனஸ் 1/2 மைனஸ் 1/2 ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 2/2 பிளஸ். இங்க பாருங்களேன், இது மைனஸ் 6 2 பிளஸ் 4 6 0, இது மைனஸ் 6 2 பிளஸ் 6 0, 9 பிளஸ் 2 11 2 பிளஸ் 9 11 11 11 22. புரிஞ்சுதா? இது அடிங்க மைனஸ் 6, இது அடிங்க மைனஸ் 1, இது 22. 22ல மைனஸ் 7 போச்சுன்னா நீங்க என்ன எழுதலாம், 15 ஸ்கொயர் யூனிட்ஸ். கிளியரா? லைன் ஈக்குவேஷன் கொடுத்து எக்ஸுக்கு லிமிட் கொடுத்துருக்கீங்கன்னா y dx பண்ணணும். பட் ஆனால் இங்கே y = 0 போட்டால் லிமிட் 2 எக்ஸ்ட்ரா வருது. இதுல இருந்து 3 லிமிட்டா ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் கிராஃப் போடுவீங்க. நார்மல் அப்புறம் லோவர் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் சம்முக்கு 15 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆன்சர். ஏன் ஸ்கொயர் யூனிட்ஸ்னா ஏரியா கண்டுபிடிக்கிறோம், அதனால ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டாகணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இங்கே தான் ரியல் பார்ட்டா ஆரம்பிக்குது. இங்க நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஒன்றும் இல்லை கைஸ், இங்க ஒரு லைனும் ஒரு பேனல் போலவா எடுத்துட்டு போய் முட்டிடுவாரு. அது கீழே இருக்க ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, கிளியரா இருக்கு. சரி கவனிங்க, எப்பெல்லாம் ரெண்டு கர்வேச்சர் கொடுக்குறாங்களோ, ரெண்டு கர்வ் கொடுக்குறாங்களோ அந்த ரெண்டோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் லிமிட். ஃபர்ஸ்ட் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் உங்களுக்கு ரெண்டு கர்வேச்சர் கொடுக்குறாங்களோ, ரெண்டு கர்வேச்சர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரெண்டு கர்வேச்சரோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இது எங்கே பச்சை மாதிரி இருக்கு, எங்கே பச்சோம் அப்படின்னா 7.2ல ஏரியா பிட்வீன் டூ கர்வேச்சர், அந்த ஆங்கிள் பிட்வீன் தீட்டா கண்டுபிடிப்பீங்க. M1 M2 பண்ணதுக்கப்புறம் பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் நீங்க ஈக்குவேஷன் டான்ஜென்ட் நார்மல் இல்லைன்னா போட்டு கொண்டு வருவீங்களா? இல்ல tan θ = m1 - m2 / 1 + m1 × m2 அதுல போடுவோம்ல. அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் இங்க லிமிட். எப்பெல்லாம் ரெண்டு கர்வேச்சர் கொடுக்குறாங்களோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் லிமிட். இது மறக்கவே கூடாது. சரியா? லிசன், ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஒரு லைன் கொடுத்துட்டாங்க y = 2x + 5. ஒரு பாரபோலா ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து எப்படி ஏரியா எழுதுறது? ஓகே, லிசன், லிமிட் வந்து எக்ஸ்ல எடுத்தீங்க, லிமிட் வந்து எக்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா நீங்க y அப்பர் கர்வ் மைனஸ் y லோவர் கர்வ்னு எழுதணும். லிமிட் எக்ஸ்ல எடுத்தா y அப்பர் கர்வ் மைனஸ் y லோவர் லிமிட்னு எழுதணும். அப்ப எப்படி பார்க்கணும்? மேல இருந்து பார்க்கணும். இருக்கு மேல பார்க்கும்போது எது அப்பர் கர்வோ அது ஃபர்ஸ்ட் எழுதணும், கீழே இருக்க லோவர் கர்வ். இப்ப லிமிட் ஒய்ல எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு கர்வேச்சர் கொடுக்கும்போது லிமிட் ஒய்ல எடுக்கிறீங்கன்னா ரைட் சைட்ல இருந்து பார்க்கணும். இப்படி ரைட் சைட்ல பார்க்கும்போது எது ஃபர்ஸ்ட் கர்வோ அதான் அப்பர் கர்வ், பின்னாடி இருக்கிறது லோவர் கர்வ். ஆனா xu - xl அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ் dy-ன்னு எழுதுவீங்க. இதுதான் கான்செப்ட், இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வாங்க, இது ஒரு லைன், இது ஒரு பாரபோலாவா? இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பாரபோலா எடுங்க. y = x² - 2x. பேசிக்கா அந்த 2x இந்த சைடு அனுப்பிச்சுங்களேன், இந்த -2x இந்த சைடு அனுப்பிச்சா x² = y அப்போர்ட்ஸ் பாரபோலா. இப்படி போட்டுடலாம். ஓகே, ஆனா இதோட வெர்டெக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. வெர்டெக்ஸ் தெரியாது, பட் எந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகி போகுதுன்னு தெரியாது. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்றோம்? y = 0 அப்ரோச் பண்ணுங்க. x² - 2x = 0. x காமனா எடுத்தீங்கன்னா x - 2 = 0. x ஒரு சொல்யூஷன் 0 and x - 2 = 0 னா x = 2 ஒரு சொல்யூஷன். அப்ப ரெண்டு சொல்யூஷன், x க்கு 0 x க்கு 2. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த லைன் போகுதுன்னா x 0 லயும் டச் ஆகணும், x 2 லயும் டச் ஆகிற மாதிரி ஒரு பாரபோலா வரையணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் லைன். இப்ப இந்த லைன் போய் இன்டர்செக்ட் பண்ண போகுது. லைன் என்ன? y = 2x + 5 கொடுத்துட்டாங்க. இது ஒண்ணுமே இல்லை, x க்கு 0 போடுங்க, y என்னன்னு கிடைக்கும். y க்கு 0 போடுங்க. y க்கு 0 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 2x + 5 = 0. 2x = -5 where x = -5/2. கேன்சல் பண்ணீங்கன்னா x = -2.5. அப்ப என்ன பாயிண்ட்ஸ்? 0,5 -2.5, 0. 0,5 னா எங்க இருக்கும் லைன்? இங்க இருக்குமா? 0,5 இங்க இருக்குமா? y ஆக்சிஸ்ல இருக்குமா? -2.5 எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இப்ப இந்த லைன் வழியா போற, இந்த ரெண்டு பாயிண்ட் வழியா போற இந்த லைன் தான் இந்த ஈக்குவேஷன். therefore இந்த லைனோட ஈக்குவேஷன் y = 2x + 5. இந்த பாரபோலா ஈக்குவேஷன் வந்து y = x² - 2y 2x. இது எழுதிடணும். நான் இப்ப லிமிட் எங்க பார்க்கணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன், ரெண்டு கர்வேச்சர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணி தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் நம்மளோட லிமிட். நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு கர்வேச்சர் கொடுக்குறாங்கன்னா அதை ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்கும், அதுதான் நம்மளோட லிமிட். சரியா? இப்போ வாங்க அது கண்டுபிடிக்க போறோம். நம்ம நவ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். ரெண்டு கொடுத்துருக்காங்களா லைனு பாரபோலாவு, ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ரெண்டு சைடும் y இருக்கு, y ஈக்குவேட் பண்ணா 2x + 5 x² - 2x இருக்கு. ஒரே சைடு கொண்டு வாங்க. x² - 2x - 2x - 5 இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா மாறிடுச்சு. மல்டிப்ளை பண்ணா -5 வரணும், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -4 வரணும். அப்போ 1 × -5 வரலாம். x - 5 x + 1 ரூட்ஸ் ஆர் x = 5 x = -1. இப்போ x கிடைச்சிச்சு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பண்றதுக்கு. இந்த x எடுத்துட்டு போயிட்டு y ல போய் போடுங்க. சப்ஸ்டிடியூட் x = 5 இன் லைன் ஈக்குவேஷன். x 5 போட்டா y 15 வருது, x - 1 போட்டா y 3 ன்னு வருது. அப்ப பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன? 5, 15 தென் -1, 3. இப்போ இத போய் அங்க போய் பிளாட் பண்ணுங்க. இந்த லைன் இதுவும் எங்க இன்டர்செக்ட் ஆகுது? 5, 15. x ல 5, y ல இது என்னது? x ல 5 y ல 15, x ல -1 y ல 3. அப்ப இந்த இடம் x ல -1 y ல 3, x ல -1 y ல 3. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல நான் என்ன எடுக்கிறேன்? x ஆக்சிஸ் எடுக்கிறேன். அப்ப எனக்கு இதான் லிமிட். x ஆக்சிஸ் எடுக்கிறேன். x ஆக்சிஸ் என்ன? -1 5, x ஆக்சிஸ் -1 5, y ஆக்சிஸ் கரஸ்பாண்டிங் 15 and 3. நான் என்ன சொன்னேன்? எப்ப லிமிட் x ஆக்சிஸ்ல எடுக்கிறீங்களோ மேல இருந்து பார்க்கணும். இது அப்பர் கர்வ் மைனஸ் கர்வ்.
மேல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு லைன். அப்ப லைன்ல இருந்து பாரபோலாவை நான் சப்ட்ராக்ட் பண்ணும். புரியுதா சொல்றது? லிமிட் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா மேல இருந்து பார்க்கணும். மேல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன எனக்கு லைன் இருக்கு, லைனு கீழே இருக்கிறது பாரபோலா. அப்ப அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ் வந்து நீங்க இப்படி எழுதணும். புரிஞ்சுதா எப்படி ஏரியா எழுதணும்னு சொன்னது? சரி, ஆஃப்டர் ஃபைண்டிங் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ்ல லிமிட் எடுக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல லிமிட்னா -1 to 5 எடுத்துட்டேன் அப்படின்னா மேல இருந்து நான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு லைன் இருக்கு. அப்ப அப்பர் கர்வ் லைன், லோவர் கர்வ் வந்து என்ன எனக்கு பாரபோலா. அப்பர் கர்வ் லைன் ஈக்குவேஷன் 2x + 5. எக்ஸ்ல லிமிட் பார்த்தா y dx எழுதணும் ஈக்குவேஷன் அங்க அந்த கதை. இப்போ y வந்து என்ன எனக்கு லைன்ல 2x, ஏன்னா மேல இருந்து பார்த்தா லைன் 2x + 5 மைனஸ் ஆஃப் லோவர் கர்வ் மைனஸ் ஆஃப் பாரபோலா. எழுதிட்டீங்களா? இப்போ ஏதாவது சால்வ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்க. 2x 4x மாறிடும். -x² + 5 நார்மல் இன்டகிரேஷன் அப்பர் அண்ட் லோவர் லிமிட் அப்ரோச் பண்ண ஆன்சர் வந்துடும். ஐடியா புரிஞ்சுதா? இது எப்படி எழுதுறேன் அப்படின்னா எக்ஸ்ல லிமிட் வச்சா மேல இருந்து நான் பார்க்கணும். மேல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு லைன் ஈக்குவேஷன், அப்பர் கர்வ் லைன் மைனஸ் லோவர் கர்வ் பாரபோலா. எக்ஸ்ல லிமிட் வச்சா, ஒய்ல லிமிட் வச்சா இப்படி பார்க்கணும். இப்படி பார்த்தா உங்களுக்கு என்ன ஆகும், இதான் மாறிடும். இப்போ இதே கொஸ்டினை நீங்க ஒய்க்கு மாத்தினா கூட லிமிட் என்ன ஆகும் உங்களுக்கு ஒய்க்கு இந்த லிமிட் எழுதணும் 3 to 15. ஏதாவது ஒன்று போடலாம், எது போட்டாலும் ஆன்சர் வரும். நீங்க ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, சரியா? ஈஸியா இருக்கிறது ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஓகே, நவ் ஒய்க்குன்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டி ஈக்குவேஷன் எக்ஸ்க்கு மாற்றி இன்டெகிரேட் பண்ணணும். இப்படி பண்ணாலும் ஆன்சர் வரும், சரியா? தெரிஞ்சுக்கிறீங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இது வந்து -1 to 5 லிமிட் லைனு பாரபோலா. ஆஃப்டர் சால்வ் பண்ணக்கப்புறம் 4x² / 2 மைனஸ் ஆஃப் x³ / 3 5 × x. அப்பர் லிமிட் 5 அப்ரோச் பண்ணுங்க 25 5³ 125 25 2 2 2 25 வரும். லோவர் லிமிட் மைனஸ் ஆஃப் -1 அப்ரோச் பண்ணுங்க -1 பாசிட்டிவா மாறிடும். -1 நெகட்டிவ் ஆட் பண்ணும்போது இங்க பிளஸ்ஸா மாறிடும். ஏன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்கு, -5 மாறிடும். மாறிடுச்சா? 2 × 25 50. இதை முன்னாடி எழுதுங்க, இதை பின்னாடி எழுதுங்க. -2 -2 ஒரே ஒன்னா எழுதிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். -1/3 மைனஸ் பிளஸ் +5 இது ரெண்டு ஆட் பண்ணுங்க 75 75 + 5 80 80ல 2 போச்சுன்னா 78. ரிமைனிங் என்ன இருக்கு -125 -1/3. எல்சிஎம் பாருங்க, டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா மேல இருக்க சப்ட்ராக்ட் பண்ணலாம். 124/3 78 3 டேபிள் ஆச்சுன்னா 42 78 - 42 = 36 ஸ்கொயர் யூனிட்ஸ் பிகாஸ் ஏரியா ஃபைண்ட் பண்றோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ரெண்டு கர்வேச்சர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா லிமிட் எக்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா மேல இருந்து பார்க்கணும், ஒய்ல எடுத்துட்டீங்கன்னா இப்படி பார்க்கணும். இதுதான் ஐடியா, சரியா? 4th சம் இதுதான். நெக்ஸ்ட் 5th சம். ஓகே, லிசன் கைஸ். 5th சம் வந்து சைன். கொஞ்சம் டான்ஸ் போடலாம் வாங்க ஜாலியா. ஓகே, லிசன் கைஸ். ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா y = sin x, y = cos x, லிமிட் 0 to π கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணோம், இதுக்கு இன்டர்செக்டிங் ஏரியா என்னன்னு ஃபைண்ட் பண்ண போறோம். இதுதான் நம்மளோட கொஸ்டின். cos x என்ன பண்ணும், cos x வந்து 1ல இருந்து கர்வேச்சர் போகும். cos x எப்படி போகும், 1ல இருந்து இப்படி இறங்கி போகும் cos x. sin x எப்படி போகும், 0ல இருந்து மேலோட்டமா இப்படி கீழே இறங்கும். cos x 1ல இருந்து கீழே இறங்கி மேலே போகும். sin x கர்வ் எப்படி ஆகும், 0ல இருந்து மேலே போயிட்டு இப்படி கீழே இருக்கும். இதுதான் ஐடியா. ஓகேவா, புரியுதா? வாங்க. cos x என்ன 1ல இருந்து கீழே இறங்கி போகுது. sin x 0ல இருந்து போகுது. 1ல இருந்து கீழே இறங்கி போச்சுன்னா cos x, 0ல இருந்து மேலே கீழே இறங்குச்சுன்னா sin x. நீ மேலே போனா நீ கீழே இறங்குவ, கீழே இருந்தாலும் மேலே போவ. அதுதான் ஐடியா, சரியா? எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுருங்க, சிம்பு மாதிரி.
வாழ்க்கை ஒரு வட்டம், மேலே இருக்கவன் கீழே இறங்குவான், கீழே இருக்கவன் மேலே ஏறுவான், மேலே இருக்க காஸ் எக்ஸ் கீழே இறங்கும், கீழே இருக்க சைன் எக்ஸ் மேலே ஏறும். ஓகே, இப்படி வேணாலும் புரிஞ்சுக்கும். ஓகே, லிசன் கைஸ். காஸ் எக்ஸ் எப்படி போகுது? இப்படி கீழே இறங்கி இப்படி போகுது. சைன் எக்ஸ் எப்படி போகுது? 0லேருந்து இப்படி மேலே இறங்கி இப்படி போகுது. ஆனால் லிமிட் என்ன? 0 to π. இப்போ 0 இது ரெண்டுமே எனக்கு எங்கே இன்டர்செக்ட் ஆகும்? ரெண்டுத்துக்குமே காமன் பாயிண்ட் வந்து π/4 தான் இன்டர்செக்ட் ஆகும். ஏன்னா π/4 ரெண்டு வேல்யூ 1 45 டிகிரியில். நெக்ஸ்ட் இது என்ன? π. கிளியரா? இப்போ இதுக்கு ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த பார்ட்டை நான் கண்டுபிடிக்கணும். இது A1ன்னு வச்சுக்கலாம். இந்த பார்ட்டை கண்டுபிடிக்கணும். இது A2. இது 0 π/4 π, இது 2π. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 0னா இங்க ஒரு கோடு வந்துடும், x = π இங்க ஒரு கோடு வந்துடும். இப்போ இந்த ரெண்டு ஏரியா கண்டுபிடிக்க போறோம். A1 என்ன? அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ். அப்பர் கர்வ் யாருங்க? காஸ் எக்ஸ் 1லேருந்து இறங்குது, கீழே மைனஸ் ஆஃப் லோவர் கர்வ் சைன் எக்ஸ் கீழே இருந்து மேலே போகுது. அப்போ அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ் எதுல? 0 to π/4ல. அடுத்து இங்க பாருங்க, π/4லேருந்து π/4லேருந்து πல இப்போ யார் மேலே இருக்கா? சைன் எக்ஸ் சிம்பிள். மேலே இருக்கவன் கீழே இருக்குவான், கீழே இருக்கவன் மேலே ஏறுவான். ஓகே, லிசன். மேலே என்ன இருக்கு? சைன் எக்ஸ் மைனஸ் ஆஃப் லோவர் கர்வ் காஸ் எக்ஸ். புரிஞ்சுச்சா? இப்போ நார்மல் இன்டெகிரேஷன் பண்ணிட்டு லோவர் அப்பர் லிமிட் அப்ரோச் பண்ண ஆன்சர் வந்துடும். லிசன் கைஸ். ஓகே, integration of sin x minus cos x, integration of cos x sin x, sin 45 cos 45 1/√2, cos pi minus 1, sin nπ 0, ஆனா cos 0 1. சரியா? இப்போ வாங்க, integration of cos x பண்ணா sin x, sin x பண்ணா minus cos x, இங்க ஒரு மைனஸ் இருக்கனால பிளஸ் மாறிடுச்சு. integration of sin x minus cos x, மைனஸ் இருக்கு, மைனஸ் புட் பண்ணுங்க. cos x பண்ணா sin x லிமிட், அப்பர் லிமிட் π/4, sin π/4 1/√2, cos π/2 1/√2, sin lower limit minus of sin 0 0, cos 0 1 plus இதுக்கு பாருங்க cos pi என்ன சொன்ன? -1. ஆல்ரெடி இங்க மைனஸ், இப்போ -1. sin nπ 0 minus of ரெண்டுத்துக்கும் 45 டிகிரி அப்ரோச் பண்ண போறீங்க. π/4 minus of -1/√2, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, -1/√2. சரியா? டினாமினேட்டர் சேமா இருக்கா? மேல இருக்க ஆட் பண்ணுங்க, 2/√2. இது என்ன? -1, மைனஸ் மைனஸ் பிளஸ் 1. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? மைனஸ் இங்க இருக்கு, இதை வந்து ஆட் பண்ணுங்க. -1 -2/√2, மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடுச்சு. இந்த -1 +1 கேன்சல், 2/√2 + 2/√2. டினாமினேட்டர் சேமா இருக்கா? மேல ஆட் பண்ணுங்க, 4/√2. 4 2√2ன்னு எழுதலாம், 2 √2 எழுதலாம். அப்படி எழுதும் போது என்ன ஆகும்? மேல இருக்கிறதும் கீழே இருக்க கேன்சல் ஆயிட்டு 2√2 ஸ்கொயர் யூனிட். இந்த கொஸ்டினை பொறுத்தவரைய cos x மேல 1லேருந்து இறங்கும், sin x 0லேருந்து மேலே போகும். ஏரியா வில் பி 2√2. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து tan cot. tan cot என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் அவ்வளவுதான். ஓகே, tan cot அவ்வளவுதான். இப்படி நான் வச்சுக்கணும். இது வந்து இப்போ இப்படி எக்ஸ் ஆக்சிஸா இருக்கு அப்படின்னா, tan π/2ல போகும்போது இன்ஃபினிட்டிக்கு க்ளோஷரா போகும், அதுக்கு மேல தாண்டாது. cos 0 இன்ஃபினிட்டி, 0 சைட் போகும், 0 க்ளோஸரா போகும், 0 ஈக்குவலா போகாது, இன்ஃபினிட்டியா மாறிடும். இதான் கதை. இப்படி போச்சுன்னா இது tan, இது cot 0 நோக்கி போகும், இன்ஃபினிட்டியா போகும், tan 90ல இன்ஃபினிட்டியா போகும். அப்ப ஐடியா இது. ஓகே, இப்படி நிக்கிறேன் வச்சுக்கலாம். வாங்க, இது ரெண்டோட ஏரியா கண்டுபிடிக்க போறோம். நல்லா கவனிங்க. y வந்து tan x, y into cot x, லிமிட் 0 to π/2. ஓகே, நான் என்ன சொன்னேன்? லிமிட் வந்து இது 0, இது π/2, இதுக்குள்ள கண்டுபிடிக்கணும். tan curvature வந்து 0லேருந்து π/2க்கு மேல போகாது. எப்படி போகும்னா, இது π/2னா இப்படியே 0லேருந்து ஆரம்பிச்சு இப்படியே போகும், ஏன்னா இதுல இன்ஃபினிட்டி. அது மாதிரி காட் இதுக்கு ஆப்போசிட், இங்க இருந்து இப்படி போகும். அப்ப என்ன ஆகும்? ஏரியா, இது ஏரியா 1, இது ஏரியா 2, ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் வந்து π/4. ஏன்? ரெண்டுத்துக்கும் tan 45 cot 45 1. கிளியரா?
இங்க லோவர் கர்வு அப்பர் கர்வு கதை வராது. ஏன்னா இங்கிருந்து போகும்போது டேன் போகுது, இங்கிருந்து போகும்போது காட்டு போகுது. அப்படின்னா இந்த ஏரியா தனியா கண்டுபிடிக்கணும், இந்த ஏரியா தனியா கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா சொன்னது? ஓகே. 0ல இருந்து π/4 வந்து tan x dx தனியா கண்டுபிடிங்க. π/4 வந்து π/2 வந்து cot x தனியா கண்டுபிடிங்க. ஃபார்முலா என்ன? tan x வந்து நீங்க log secant x எழுதலாம், cot x log sin x எழுதலாம். log secant π/4 ஓட வேல்யூ √2, லோவர் லிமிட் என்ன? log secant 0, இது 0 வேல்யூ 0 ன்னு வந்துரும். log sin π/2 அப்ப இது என்ன ஆகும்? 1 ன்னு வரும். log 1 வேல்யூ வந்து 0, இது log sin π/4 வந்து உங்களுக்கு வேல்யூ 1/√2, இதோட வேல்யூ √2. நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சோம், log a/b = minus of log b/a ன்னு எழுதலாம். அப்ப இது திரும்ப போகும்போது ஒரு மைனஸ் முன்னாடி வரும், இந்த மைனஸ்னால இந்த மைனஸ் பிளஸ்ஸா சேஞ்ச் ஆயிடுது. இப்ப log √2 log √2 ப்ராப்பர்ட்டி என்ன? log a plus log b ன்னு இருந்துச்சுன்னா log a into b ன்னு எழுதலாம். √2 will be 2 ன்னு வந்துடும். log 2 ஸ்கொயர் யூனிட் சின்ஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுனால. புரிஞ்சுதா உங்களுக்கு? கிளியரா இருக்கீங்களா? ரொம்ப கிளியரா புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் இது கொஞ்சம் நல்ல சம்மு கேட்கலாம். ஓகே गाइस, 9/2 क्वेश्चन என்ன? ஒரு பாரபோலா ஒரு லைன். அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? உங்களுக்கு ஒரு பாரபோலா அண்ட் ஒரு லைன். பாரபோலா அண்ட் லைன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு கர்வேச்சர் கொடுத்துட்டாங்க. ரெண்டு கர்வேச்சர் கொடுத்துட்டாங்கன்னா லிமிட் கண்டுபிடிக்கணும். லிமிட் கண்டுபிடிக்கணும் என்ன கதை? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ்னா மேல இருந்து பார்க்கணும், அப்பக்கோ மைனஸ் லோவுக்கு. பாயிண்ட் வந்து ஒய் இருந்துச்சுன்னா ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணும், அப்பதான் அப்பக்கோ மைனஸ் லோவுக்கு தெரியும். ஓகே, இங்க வாங்க, இது என்ன பண்ணுன்னு பார்ப்போம். லிசன் கைஸ், கொடுத்ததுக்கு வந்து ஒரு பாரபோலா அண்ட் ஒரு லைன். ஓகே, பாரபோலா பாருங்களேன், y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கு. அப்ப டைரக்டா ரைட் சைடு வந்துடலாமா? ரைட் சைடு பாரபோலான்னு y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ், டைரக்டா ரைட் சைடு வரைஞ்சிட்டேன். லைன் வந்து y ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஆஃப் 2. இந்த லைன் எங்க கட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எக்ஸுக்கு 0 போடுங்க y கிடைக்கும், yக்கு 0 போடுங்க x கிடைக்கும். அப்போ பாயிண்ட் என்ன? எனக்கு 0, -2. 0, -2 எனக்கு எங்கே இருக்கு அப்படின்னு நீங்க போய் பிளாட் பண்ணீங்க அப்படின்னா 0, -2, yல -2, yல -2 இங்க வருமா? 0, -2 இந்த பாயிண்டா. நெக்ஸ்ட் yக்கு 0 போட்டா x2, அப்ப என்ன ஆகும்? 2, 0 இங்க. இந்த லைன் அப்படியே பிளாட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? இந்த லைன் ஈக்குவேஷன் தான் y = x - 2. ஓகே, புரிஞ்சுதா? இது லைன் ரைட் சைடு ஓபன் பாரபோலானால இது வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டு கர்வேச்சரும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னா சி, நல்லா கவனிங்க, இது வந்து என்னோட பாரபோலா. என் லைன் இப்படி போகுது அப்படின்னா என் லைனும் என்னோட பாரபோலாவும் எங்க இன்டர்செக்ட் ஆகுது? இந்த ரெண்டு பாயிண்ட். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா லிமிட் போட்டுடலாம் நான். அதான் கதை. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஏன் கண்டுபிடிக்கணும்னா லிமிட் அப்ரோச் பண்றது. இப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணணும். வாங்க, சால்விங் 1 and 2. 1 and 2 சால்வ் பண்ணுங்க. y ஸ்கொயர் ஈக்குவல் டு x, y ஈக்குவல் டு x - 2 ன்னு இருக்கனால y ஸ்கொயர் ஈக்குவல் டு நான் என்ன எழுதலாம்? y + 2 ன்னு எழுதலாம். ஏன்னா இது x க்கு மாத்துங்க. இது இங்க போச்சுன்னா +2 மாறிடும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இப்படி கொண்டு வந்தா சால்வ் பண்ணா y க்கு 2, y க்கு -1, y க்கு 2, y - 1 இதுல போய் போடுங்க. இதுல போட்டாலும் வரும் ஆன்சர். இதுல போய் போடுங்க. இதுல போட்டீங்கன்னா கரஸ்பாண்டிங் y க்கு -1 போட்டா x க்கு 1 கிடைக்குது. y க்கு 2 லைன்ல போய் போட்டனா x க்கு 4 கிடைக்குது. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன? 1, -1, 4, 2. அப்ப என்ன மீனிங் சொன்ன? இந்த பாயிண்ட் வந்து 1, -1, இந்த பாயிண்ட் வந்து 4, 2. எப்பெல்லாம் உங்களுக்கு இப்படி வந்துருச்சா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் லிமிட் எதுக்கு எடுக்கிறேன்னு கண்டுபிடிக்கணும். இங்க லிமிட் வந்து நான் எதுக்கு பாக்குறேன் அப்படின்னா y ஆக்சிஸ்ல பாக்குறேன். y ஆக்சிஸ்ல பாக்குறேன்னா
இன்டெகிரல் எப்படி எழுதணும்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. லிமிட் வந்து y ஆக்சிஸ்ல பாக்குறேன் அப்படின்னா ரைட் சைடுல அப்ரோச் பண்ணும். ரைட் சைடுல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, லைன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து லைன் பின்னாடி தான் பாரபோலா. அப்ப ஏரியா எப்படி எழுதணும், லைன் மைனஸ் பாரபோலா. ஏன் எக்ஸ்ல எழுதுறோம், லிமிட் yல இருக்கு, x dy. இன்னொரு வாட்டி, எப்பெல்லாம் லிமிட் yல எடுக்கிறீங்களோ ஏரியா பிட்வீன் டூ கர்வ் ரைட் சைடு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன, லைன் இருக்கு, லைனுக்கு பின்னாடி தான் பாரபோலா இருக்கு. இப்போ எக்ஸ்ல எடுத்தா என்ன ஆகும், மேல இருந்து பார்க்கணும். மேல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும், பாரபோலா ஃபர்ஸ்ட் வந்துடும். ஆனா நான் லிமிட் yல எடுக்கிறேன், அப்போ ஃபர்ஸ்ட் லைன் பை பாரபோலா. எக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுங்க, ரெண்டு ஈக்குவேஷனையும் எக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுங்க. லைன் டாட் ஆம்புலன்ஸ் போதுப்பா. ஓகே, லைன் வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஆஃப் 2, பாரபோலா இருக்கு. லைன் என்ன, எக்ஸ் மைனஸ் ஆஃப் y ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் 2, இதை எக்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணா y பிளஸ் 2. இது என்ன ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர் எழுதுங்க. அப்பர் கர்வ் மைனஸ் ஆஃப் லோவர் கர்வ் எழுதிட்டோமா. y ஸ்கொயர் பை 2 நார்மல் இன்டகிரேஷன் பிளஸ் 2y மைனஸ் y கியூப் பை 3. அப்பர் அண்ட் லோவர் லிமிட் அப்ரோச் பண்ணுங்க. 2 போடுங்க, 2 போடுங்க, 2 போடுங்க, 2 போடுங்க, மைனஸ் 1 போடுங்க, மைனஸ் 1 போடுங்க, மைனஸ் 1 போடுங்க, மைனஸ் முன்னாடி ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. அப்பர் கர்வ் ஐ மீன் அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட். 4 by 2 2 plus 4 minus 8 by 3. after 2 approach பண்ணா மைனஸ் 1 போடுங்க, 1 இங்க மைனஸா மாறிடும், இங்க மைனஸ் மைனஸ் பிளஸா மாறிடும். இதெல்லாம் ஒரே லைனா எழுதுங்க பார்ப்போம். 2 4 minus 8 by 3, இது ஆட் பண்ணிக்கிறங்க, 6 மாறிடும், minus 8 by 3 minus 1 by 2 minus minus plus 2 plus minus 1 by 3. இப்போ இது என்ன ஆகும், 6 2 8 மாறிடுச்சு. இதையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டினாமினேட்டர் சேமா இருந்தா மேலே ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 9 by 3 minus 1 by 2 அப்படியே இருக்கு. இங்க என்ன பண்ணீங்க, இது கேன்சல் பண்ணுங்க. 9 by 3 கேன்சல் பண்ணா மைனஸ் 3, 8ல மைனஸ் 3 போச்சுன்னா 5, 5 மைனஸ் ஆஃப் 1 by 2 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 10 மைனஸ் ஆஃப் 1 by 2, therefore 9 by 2 ஸ்கொயர் யூனிட் ஈக்குவல் டு 9 by 2 ஸ்கொயர் யூனிட். இன்னொரு வாட்டி வாங்க, பாரபோலா லைன். கரெக்டா, பாரபோலா லைன். இதை சால்வ் பண்ணணும்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் லிமிட் வந்து நான் ஒய்க்கு எடுக்கிறேன் அப்படின்னா இப்படி பார்க்கணும், அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ். அதனால எக்ஸ் அப்பர் கர்வ் லைனு பாரபோலா ஒய். புரிஞ்சுதா? இதுதான் 7th சம். நெக்ஸ்ட் 8th சம். இந்த சம் கொஞ்சம் நல்லா இருக்கும், கவனிங்க. லைட்டு கிளியரா இருக்கு, இருந்தாலும் போட்டுக்கலாம். லிசன் கைஸ், இந்த சம் ரொம்ப நல்ல சம். உங்களுக்கு அப்ளிகேஷனா இருக்காங்கன்னா இந்த சம் எடுக்கலாம். இந்த 8th சம். ஓகே, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. லிசன், ஒரு ஃபேமிலியில ஒரு அப்பா இருக்காரு. அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபு, அவங்க டாட்டரு, அவங்க சன்னு, மொத்தம் 4 பேருப்பா. ஒய்ஃபு, டாட்டர் அண்ட் சன்னு. அவர்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் ஏரியா இருக்கு. ஒரு இடம் வச்சிருக்காரு ஸ்கொயர் ஷேப்பு. அந்த ஷேப் ஆஃப் ஏரியா வந்து சைடு வந்து 4 இருக்கு. ஸ்கொயர் ஷேப் 4னா ஏரியா கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா, எஸ் ஸ்கொயர்டா. அப்போ 4 × 4 ஆர் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 வந்துடும். அவர்கிட்ட இருக்க ஏரியா என்ன, 4 ஸ்கொயர்டு இப்படி இருக்கு ஸ்கொயர் ஃபீல்டு. அவர்கிட்ட இருக்கிற இடத்தோட ஏரியா வந்து 16. இந்த 16 3 பேருக்கும் ஈக்குவலா பிரிச்சு தரேன் அப்படின்றாரு. அவரால் பிரிச்சு தர முடிஞ்சுதா, பிரிச்சு தர முடியுமான்றதான் கொஸ்டின். பார்க்கலாமா? கொஸ்டின் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, கொஸ்டின் என்ன, ஃபாதர் ஆஃப் ஃபேமிலி டிவைடட் ஆஃப் ஸ்கொயர் ஃபீல்டு, எக்ஸுக்கு 0, எக்ஸுக்கு 4, ஒய்க்கு 4, ஒய்க்கு 0. கர்வேச்சர் 2 கொடுத்துட்டாங்க, y ஸ்கொயர் ஈக்குவல் 4x, x ஸ்கொயர் ஈக்குவல் 4y. 3 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கணும். யார் யாருக்கு, ஒய்ஃபுக்கு, சன்னுக்கு, டாட்டருக்கு. இட் இஸ் பாசிபிள் டு டிவைடான்னு கேட்குறாங்க. இதை வந்து என்னால பிரிக்க முடியுமா? அப்போ கொஸ்டின் என்ன, பிரிக்க முடியும்னா ஃபைனல் ஆன்சர் வந்துச்சுன்னா பிரிக்க முடியும்னு எழுதணும், முடியாதுன்னா முடியாதுன்னு எழுதணும். அதுக்கு 1 மார்க் போடுவாங்க, அதுக்காக சொன்னேன். சரியா? அது ரொம்ப முக்கியம். ஏதாவது வேர்ட் ப்ராப்ளம் அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபைனலாக ஆன்சர் இது மாதிரி தான் எழுதணும்.
இது என்ன வரைஞ்சிருக்கு அப்படின்னா எக்ஸுக்கு 0 கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு 4னா லைன் இப்படி இருக்குமா, எக்ஸுக்கு 4னா லைன் இதுவா, ஒய்க்கு 0, ஒய்க்கு 4னா லைன் இப்படி இருக்குமா. அப்ப பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 4,4. ஓகே, ரெண்டு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஒரு கர்வ் என்ன அப்படின்னா ரைட் சைடு ஓப்பன், ரைட் சைடு ஓப்பன் y ஸ்கொயர் ஈக்குவல் 4x. இன்னொரு கர்வ் அப்வர்ட்ஸ் ஓப்பன், x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y. நல்லா கவனிக்கணுங்க, இது ஏரியா 1, இது ஏரியா 2, இது ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஏரியா 1 எடுக்கிறேன். ஏரியா 1 நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இந்த பார்ட் மட்டும்தான் வருது. இந்த பார்ட் எங்க இருக்கு உங்களுக்கு அப்படின்னா ஒன்லி அப்பர் கர்வ், அப்பர் கர்வ் கீழே மட்டும்தான் இருக்கு. அப்ப ஏரியா 1 வந்து அப்பர் கர்வுக்கு கீழே இருக்கு. இது லைட்டா தனியா வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா, அப்பர் கர்வுக்கு கீழே இருக்கு ஏரியா 1. அப்பர் கர்வோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y. லிமிட் என்ன எடுக்கிறேன், கீழே எடுக்கிறேன், எக்ஸ் 0 டு எக்ஸ் 4. லிமிட் எக்ஸ்ல எடுக்கிறேன், லிமிட் எக்ஸ்ல எடுத்தா நான் என்ன எழுதணும், y dx ன்னு எழுதணும். கரெக்டா? இது எந்த ரெண்டு கர்வும் கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரல, ஒரே ஒரு கர்வ் அப்வர்ட்ஸ் கர்வா இருக்கனால இந்த ஏரியா நான் கண்டுபிடிக்கிறேன். லிமிட் எக்ஸ்ல எடுக்கிறனால y dx ன்னு எழுதுறேன். y dx னா கொடுத்திருக்க ஈக்குவேஷனை y க்கு மாத்தணும். x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y னா y ஈக்குவல் டு x ஸ்கொயர் பை 4. y க்கு பதிலா x ஸ்கொயர் பை 4, லிமிட் 0 டு 4 அலாங் x ஆக்சிஸ்ல எடுக்கிறேன். இப்போ x ஸ்கொயர்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, x கியூப் பை 3 ன்னு எழுதுவீங்க. 4 ஆல்ரெடி இருக்கு. அப்பர் லிமிட் என்ன 4, 4 அப்ரோச் பண்ணுங்க. 4 into 4 into 4 டிவைட் பை 4 into 3, ஏன்னா x கியூப் பை 3ல வரும். ஒரு 4 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 4 4s are 16, 16 by 3. இந்த ஏரியா வந்து எவ்வளோ, 16 by 3. புரிஞ்சுதா? இப்ப அதே மாதிரி மேல இருக்க கர்வ் எடுக்கிறேன். மேல இருக்க கர்வ் என்ன, ரைட் சைடு ஓபன் கர்வேச்சர். ரைட் சைடு ஓபன் கர்வேச்சர் என்ன, y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. இது என்ன பண்ணுது, இந்த ஏரியா 3 வந்து இந்த பார்ட் மட்டும்தான். இந்த பார்ட்ல எனக்கு லிமிட் என்ன, 0 டு y. லிமிட் எதுல இருக்கு, y ல இருக்கு. லிமிட் y ல இருந்துச்சுன்னா நான் என்ன எழுதணும், x dy ன்னு எழுதணும். அதான் கான்செப்ட். இப்போ x dy னா கொடுத்திருக்க ஈக்குவேஷன் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. இப்போ x க்கு மாத்தினா y ஸ்கொயர் பை 4 ன்னு வந்துரும். இப்போ x க்கு மாத்தினா y ஸ்கொயர் பை 4. அப்ப நார்மல் இன்டகிரேட் பண்ணுங்க, y கியூப் பை 3, அப்பர் லிமிட் வந்து 4, 4 into 4 into 4, 4 into 3, 4 4 கேன்சல், 4 4s are 16 by 3. இந்த பார்ட் என்ன வந்துருச்சு, 16 by 3. இது புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நான் a2 கண்டுபிடிக்கணும். a2 பேசிக்கா என்ன, அப்பர் கர்வ் மைனஸ் ஆஃப் லோவர் கர்வ். அப்ப என்ன பண்ணும், இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 4,4. ஏன்னா உங்களுக்கு இங்கே 4 இங்கே 4 இது கனெக்ட் ஆகிற பாயிண்ட் 4,4 வந்துடும். இது வந்து அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ் சால்வ் பண்ணி நீங்க போடலாம். பட் ஆனா இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியா நம்ம வேற மெத்தட் யூஸ் பண்ணலாம். அவர்கிட்ட என்ன இருக்கு, ஒரு ஸ்கொயர் லேண்ட் இருக்கு. ஸ்கொயர் லேண்டோட ஏரியா வந்து 16. ஐ மீன் நான் ஏபிசிடின்னு எடுத்துக்கிறேன். ஏபிசிடி, இந்த ஏபிசிடியில் இது வந்து என்னது, என்னோட A3, A2, இது A1, இது A2 பை த கர்வேச்சர் வச்சு. இது ஃபுல்லா ஏபிசிடினா இது ஸ்கொயர் லேண்ட் அவுட் இருக்கு. ஸ்கொயர் சைடு வந்து என்ன 4ன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு 4. இப்போ எக்ஸுக்கு 4, ஒய்யும் 4னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சேமா, ஏன்னா ஸ்கொயர்ல. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, ஏரியா என்ன, எஸ் ஸ்கொயர் ஃபார்முலா, 4 ஸ்கொயர்னா 16 வந்துடும். அப்போ என்ன மீனிங், அவர் என்ன பண்றாரு, என்ன 16 இருக்கு, அந்த 16 ஏவை வந்து நான் 3 பார்ட்டா பிரிக்கிறேன். யார் யாருக்கு பிரிக்கிறேன், ஒன்னு ஒய்ஃபுக்கு பிரிக்கிறேன், இன்னொன்னு சன்னுக்கு பிரிக்கிறேன், இன்னொன்னு வந்து டாட்டருக்கு பிரிக்கிறேன். 3 பேருக்கு நான் பிரிக்கிறேன். டாட்டர், இட்ஸ் ஓகே, டாட்டருக்கு பிரிக்கிறேன். இப்போ 16 ஏரியாவை 3 பேருக்கு பிரிச்சா ஏன்றது வந்து 16. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏரியா ஆஃப் ஏபிசி, இந்த சைடு பாருங்க ஏபிசி, ஏரியா ஆஃப் ஏபிசி பேசிக்கா A1, A1ஓட வேல்யூ வந்து 16 by 3. கரெக்டா? அதனே கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஏடிசி, ஏடிசினா மேல இருக்குது, ஏடிசி, ஏடிசி என்ன கண்டுபிடிச்சோம், 16 by 3, A3 பிளேஸ். இப்போ ரெக்யூர்டு ஏரியானா A2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், A ஈக்குவல் டு A வந்து என்ன, என்டையர் ஏரியா 16, which is A equal to A1 plus A2 plus A3. மூணுமே ஆட் பிரிக்கிறாங்களா ஒரே இதுல இருந்து. இதுல A வந்து 16, அவர்கிட்ட இருந்த நிலத்தோட
சைஸ் ஐ மீன் ஃபீல்டு ஏரியா 16, A1 16/3, A3 வந்து 16/3. ஆஃப்டர் இன்டகிரேட் பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். இது A2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? டினாமினேட்டர் சேமா தான் 13/3. எனக்கு A2 வேணும்னா இது இன்சைட் போய் சப்ட்ராக்ட் பண்ணலாமா? 16 - 32/3. எல்சிஎம் இருங்க 48 - 32/3. இதை சப்ட்ராக்ட் பண்ணா A2 வந்துச்சு 16/3 வந்துச்சு. அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? ஏன்ற ஸ்கொயர் ஃபீல்டு 16 இருந்துச்சு. அதை 3 பேருக்கு பிரிக்கிறாரு. யார் யாருக்கு? ஒய்ஃபுக்கு, சன்னுக்கு, டாட்டருக்கு பிரிக்கிறாரு. இப்போ A1 வேல்யூ என்ன? 16/3. A2 வேல்யூ 16/3. A3 வேல்யூ A1, A2, A3 மூணுமே வந்து ஈக்குவல் பார்ட்டா இருந்துருச்சு. இப்போ 16/3, 16/3, 16/3, 48/3 அடிச்சிங்கன்னா 16 = 16. இப்போ என்ன மீனிங்? 3 பேருக்கு என்னால் ஈக்குவலா பிரிக்க முடியுது. எஸ், இட் இஸ் பாசிபிள் டு டிவைட் ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு எழுதி முடிக்கணும். புரிஞ்சுதா? கடைசியா கொடுத்துட்டாரு 3 பேருக்கும் சேமா, பிரச்சனை வரக்கூடாதுன்னு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் 2 சம்மு. இந்த மாதிரி சம்மு கேட்கலாம் 5 மார்க் மோஸ்டா. ஓகே, லிசன். கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு கர்வேச்சர் கொடுத்துட்டாங்க, அட்லீஸ்ட் மினிமம் அட் பீன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு பாயிண்ட் Q இருக்கு, அதுக்கு கர்வேச்சர் ஆஃப் ஸ்லோப் வந்து 2, ஸ்லோப்னா M2 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கார்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும், இந்த லைன் ஈக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து பேரபோலா ஈக்குவேஷனு, ஒரு கார்டு கண்டுபிடிக்க போறோம். பேரபோலா ஒரு கார்டு, அது கீழே இருக்க ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இதான் கொஸ்டின். வாங்க, கர்வேச்சர் இஸ் மினிமம். மினிமம்னா கொஞ்சம் சாப்டர் 7 போயிருங்க. லோக்கல் மேக்ஸிமா, லோக்கல் மினிமா. ஒன் டைம் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா x கிடைக்கும். டபுள் டைம் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் வேல்யூனா ஃபங்க்ஷன் வில் பி மினிமம். டபுள் டைம் டெரிவேட்டிவ் உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூனா ஃபங்க்ஷன் வில் பி மேக்ஸிமம். எவ்வளோ மேக்ஸிமம் வேணும், எவ்வளோ மினிமம் வேணும், அந்த எக்ஸ் எடுத்து போயிட்டு கேபிட்டல் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் கிடைக்கும். இதுதான் கான்செப்ட் ஃபார் 7.8, 7.7, 7.8. கான்கேவிட்டி டபுள் டைம் டெரிவேட்டிவ் அது வேற மாதிரி போகும். சரியா? கொஸ்டின் படி மினிமம் கொடுத்துட்டாங்க. இதை நான் என்ன பண்றேன்? y x - 2² + 1. மினிமம்னா என்ன பண்ணோம்? இது ஒரு வாட்டி டெரிவேட்டிவ் பண்றேன். 7.8 கண்டிஷன் போறேன். y ஒரு வாட்டி டெரிவேட்டிவ் பண்ணீங்க, y' = 2 முன்னாடி வந்துரும், x - 2 பவர் ரெடியூஸ் ஆயிரும், 1 will be 0. செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் பண்ணுங்க, y = 2x = 0, 2 ன்னு வந்துரும். இது 2 வந்து என்ன உங்களுக்கு, which is positive, function will be minimum. x என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன? y' = 0. y' னா இந்த டேர்ம், இது = 0 னா 2 0 போயிரும், x வந்து 2 ன்னு கிடைச்சிச்சு. x = 2 ன்னு கிடைச்சிச்சு. இந்த x = 2-வை y ல போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு y என்னன்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன்ல போயிட்டு x = 2-வை போய் போடுங்க. x க்கு இங்க 2 போட்டனா 0, அப்போ y வந்து 1. அப்ப x, y பாயிண்ட் என்ன? 2, 1 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இத புரிஞ்சுக்கணும். क्वेश्चन படி என்ன சொல்லிருக்காங்க? நீங்க மினிமம் அட் p கண்டுபிடிப்பீங்க. மினிமம் அட் pன்றது என்ன? பேசிக்கா அந்த பாயிண்ட் 2, 1ல மினிமம் ஆகுது. அங்க இருந்து ஒரு கார்டு வரையறேன், ஒரு லைன் வரைய போறேன். அந்த லைன் ஈக்குவேஷன் நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த லைன் கீழே அந்த ஏரியாவை என்னன்னு நீங்க அப்ரோச் பண்ணி ஏரியா ஃபைண்ட் பண்ண போறோம். x y வந்தனா 2, 1, x2 y 1. क्वेश्चनல ஸ்லோப் 2 ன்னு கொடுத்துட்டாங்க. ஸ்லோப்னா m = 2 ஃபார்முலா என்ன? y = mx + c. y வந்து 1, m x அப்ரோச் பண்ணா c என்னன்னு கிடைக்கும். c கிடைச்சுனா திரும்ப அந்த y = m2 x c அப்ரோச் பண்ணும். இத வேற எப்படி போடலாம்னு பாத்தீங்கன்னா y - y1 = m × x - x1 ல போட்டாலும் உங்களுக்கு இது வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே गाइस, லைன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, கொடுத்திருக்க क्वेश्चन பாருங்களேன். இப்ப கொடுத்திருக்க क्वेश्चन x - 2² எழுதிட்டு இந்த 1 இந்த சைடு அம்சா y - 1. இது பேசிக்கான x² = 1. அப்வர்ட்ஸ் பாரபோலா வெர்டெக்ஸ் தள்ளி இருக்கிறதுனால இது -2, இது 1னால 2, 1 ன்னு எழுதிடலாம். இதை வச்சு இந்த 2, 1 தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சோம். அப்ப இந்த பாரபோலா வெர்டெக்ஸ் 2, 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப லைன் இங்க ஸ்டார்ட் ஆகுது. என்னோட லைன் என்ன? y = 2x - 3. இதுல ஆக்சுவலி என்ன, ரெண்டு கர்வேச்சர் கொடுத்தா ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் லிமிட்னு சொன்னேன்.
இப்போ நீங்க இது ரெண்டும் போட்டு சால்வ் பண்ணி a minus b ஸ்கொயர் போட்டு அடிக்க வேணாம். இதுக்கு இன்னொரு ஷார்ட் கட் இருக்கு. அப்படி என்ன அப்படின்னா y equal to 2x minus 3 இப்போ நான் x க்கு 2 போட்டா 1 கிடைச்சு, அதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் நீங்க 0 போட்டா கீழ இருக்க லைன் எல்லாம் வரும். ஆனா நமக்கு என்ன, இந்த ஏரியா இன்டர்செக்டிங் ஆற பாயிண்ட் தான், இந்த லாஸ்ட் தான் வேணும். 2 போட்டா 1 ன்னு வருது, 3 போட்டா 3, ரெண்டுமே 3 வந்தா 0 ன்னு வந்துரும். நீங்க அதை எடுக்க கூடாது. அடுத்து 4 போடுங்க. 4 போட்டா 4 எங்க போய் போடுங்க, இங்க போய் 4 போடுங்க. 8 minus of 3 5 ன்னு வந்துரும். அப்ப இந்த பாயிண்ட் வந்து 4,5. புரிஞ்சுதா? இப்ப பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்னா 2,1 ஆரிஜின் இங்க, நெக்ஸ்ட் இப்படி அப்ரோச் பண்ணா 4,5 இங்க வந்துரும். இந்த பாயிண்ட் இது. இப்ப நல்லா கவனிங்க, நான் லிமிட் எதுல எடுக்கிறேன், எக்ஸ்ல எடுக்கிறேன். லிமிட் எக்ஸ்ல எடுக்கிறேன் அப்படின்னா மேல இருந்து பார்க்கணும். மேல இருந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, லைன், அது கீழே பாரபோலா இருக்கு. அப்ப ஏரியா எப்படி எழுதணும், லைன் மைனஸ் பாரபோலா. எக்ஸ்ல லிமிட் எடுத்தா இன்டகிரேஷன் என்னவா இருக்கும், ஒய்ல இருக்கும். புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டிக்கிற சொல்றேன். நான் லிமிட் எக்ஸ்ல எடுக்கிறேன். லிமிட் எக்ஸ்ல இருந்துச்சுன்னா அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ் எழுதணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும், மேல இருந்து பார்க்கணும். மேல இருந்து பார்த்தா லைன் ஃபர்ஸ்ட் இருக்கு, லைன் கீழே தான் உங்களுக்கு என்ன இருக்கு, பாரபோலா ஈக்குவேஷன் இருக்கு. ஒருவேளை ஒய்ல பாத்தீங்கன்னா இப்படி பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது பாரபோலா மைனஸ் இது, எப்படி வேணாலும் போடலாம், ஆன்சர் வரும். நீங்க ஏதாவது ஒன்று அப்ரோச் பண்ணிக்கிறீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரியா? நான் இதுக்கு மேல இருந்தே பார்த்து எழுதிட்டனால இதே அப்ரோச் பண்ணிக்கிறேன். மேல இருந்து பார்க்குறேன், ஒய்க்கு எழுதுறேன். ஒய் கொடுத்த ஈக்குவேஷன் ஒய் ஃபர்ஸ்ட் என்ன, லைன் மைனஸ் பாரபோலா. லைன் என்ன 2x minus 3, பாரபோலா மைனஸ் ஆஃப் இந்த இதை எழுதிட்டீங்களா? இப்போ இதை இன்டகிரேட் பண்ண போறோம். -3 மைனஸ் ஆஃப் -1 இங்க வந்துச்சுன்னா -4 மாறிடும், -2. நார்மல் இன்டகிரேட் பண்ணுங்க. 2x²/2 4x, இது x³/3, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 1. இங்க -1 இருந்துச்சுன்னா -1 போடணும். அதான் ஃபண்டமெண்டல் தியரம். ஓகே, நெக்ஸ்ட் அப்பர் அண்ட் லோவர் லிமிட் அப்ரோச் பண்ணுங்க. அப்பர் லிமிட்னா 4, x க்கு பதிலா 4 போடுங்க. ஆக்சுவலி 2 கேன்சல் ஆயிரும். இதுல அப்பர் லிமிட் 4 போடுங்க. 4² 16. நீங்க 4 போட்டீங்கன்னா -16. மைனஸ் ஆஃப் இங்க 4 போட்டீங்கன்னா 4 minus of 2/3 cube. மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட் 2 போடுங்க. 2 2 2 போட்டேன்னா 16 கேன்சல். மைனஸ் 4ல 2 போச்சுன்னா 2 பவர் கியூப் 8/3 -8/3. 2 minus 2 0. அப்ப இது 0 ஆயிரும். இது 0 கேன்சல் ஆயிரும். 4 minus of 8 -4, -4 minus +4, -8/3 plus 4 இருக்கு. எல்சிஎம் எடுங்க. -8/3 12/3 அடிச்சிங்க. இது சேம் கீழே சேமா இருக்கா, 3 12ல 8 போச்சுன்னா 4/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். புரிஞ்சுதா? ஏரியா will be 4/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். லாஸ்ட் 10th சம்மு. ஓகே, இந்த சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்கா அது மாதிரி ஃபாதர் ஈஸியாக கேட்டால் இது கேட்கலாம், கான்செப்டாக கேட்டால் இது கேட்கலாம். என்ன பண்ணுறது, எல்லாமே ஒரு கேட்பாரு, நம்ம தான் எழுதணும். ஆனால் ஏதாவது ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வந்துடும் இந்த எக்ஸசைஸ்ல இருந்து உங்களுக்கு. லிசன் கைஸ், லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிள் ஒரு பாரபோலா. இதை பாருங்க, x² + y². இதுக்கு வந்து நீங்க ஏரியா கண்டுபிடிக்க போறீங்க. x² + y² = 16. 16 எப்படி எழுதலாம், 4² எழுதலாம். அப்ப ரேடியஸ் 4ல ஒரு சர்க்கிள் வரையறேன். y² = 6x ரைட் சைடு ஓபன் பாரபோலா. இதுவும் சேமா இருக்கனால சரி ஓகே, இது ரெண்டும் வச்சுக்கிறங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணும், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். பேஸ்ட் ஆன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வச்சு தான் லிமிட் எழுத போறோம் நம்ம. ஓகே, x² + y² = 16, y² = 6x. இப்போ என்ன பண்றேன், இந்த y² எடுத்துட்டு போயிட்டு இங்க போய் அப்ரோச் பண்ணுங்க. அப்ப 6x வரும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா x + 8 x - 2, x = -8. இது எடுக்கக்கூடாது, நெகட்டிவ் வேல்யூ வராது. x = 2. அப்ப x = 2ன்னு நீங்க எங்க போய் போடணும், y-ல போய் போடணும். இங்க 2 போட்டா 12 ஆயிரும், √12. அப்ப 12 ரூட் எடுத்தா 4 × 3, 4 2 √3 னா பிளஸ் ஆர் மைனஸ். அப்போ y-க்கு வந்து ரெண்டு லிமிட். x-க்கு 2ன்னு போட்டா y-க்கு ரெண்டு லிமிட், 2, 2√3, 2, -2√3. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன, 2, 2√3 மைனஸ் x-க்கு 2 போட்டா -2, √3 ஃபார் y. நான் இங்க என்ன பண்றேன், லிமிட் வந்து y-க்கு எடுக்கிறேன். லிமிட் y-க்கு எடுத்தா நான் என்ன சொன்னேன்,
ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கணும். இப்படி பாருங்களேன், எது ஃபர்ஸ்டா இருக்கு? சர்க்கிள் ஈக்குவேஷன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பேரபோலா ஈக்குவேஷன். அப்ப கர்வேச்சர் ஒய்க்கு எடுத்தா எக்ஸுக்கு எழுதணும். எக்ஸ் சர்க்கிள் ஃபர்ஸ்டா இருக்கு, மைனஸ் ஆஃப் எக்ஸ் பேரபோலா. புரிஞ்சுதா? லிமிட் ஒய்யா எடுத்தா இப்படி பார்க்கணும், எக்ஸா எடுத்தா இப்படி பார்க்கணும், மேல இருந்து பார்க்கணும். அப்ப எது ஃபர்ஸ்ட் கர்வ் மைனஸ் ஆஃப் லோவர் கர்வ் எது? இப்படி பார்த்தா சர்க்கிள் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கு எனக்கு? பேரபோலா இருக்கு. லிமிட் ஒய்யா இருக்கனால எக்ஸ் dy, எக்ஸ் சர்க்கிள் ஈக்குவேஷன் மைனஸ் ஆஃப் எக்ஸ் பேரபோலா. ஏன் 2 வந்துச்சு அப்படின்னா இதுவும் ஏதோ சேம் ஏரியாவா இருக்கு. இப்போ இது கண்டுபிடிச்சிங்கன்னா இது 2ல பண்ணிக்கலாம், சிமெட்ரிக்கலா இருக்கும். அப்ப இது பண்ணிட்டீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஏரியான்னு எழுதிடலாம். அப்ப இந்த பார்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த பார்ட் என்ன? 0 to y, ஏன்னா இங்க 0 to y, y to √3. ஓகே ஓகே गाइस, இப்போ கொடுத்திருக்க ஈக்குவேஷனை எக்ஸ்க்கு மாத்தணும். சரியா? இப்போ x² + y² = 16 எக்ஸ்க்கு மாத்துங்க. y அன்சைட் பண்ணா -y ஆ மாறிடும். ஸ்கொயர் ரூட் அப்படி போச்சுன்னா 4² - y². இதை எக்ஸ்க்கு மாத்தணும்னா 6 மட்டும் கீழே கொண்டு வாங்க. x = y²/6 ன்னு வந்துருச்சு. கிளியரா? ஓகே. அப்பர் கர்வ் சர்க்கிள் எடுங்க, மைனஸ் ஆஃப் லோவர் கர்வ். இது என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² - x² னா x/2 √a² - x² + a²/2 sin inverse of x/a. பட் இங்க y ன்னு இருக்கா, x க்கு பதிலா இங்க y போட்டா y/2. அப்படியே சிமிலரா x க்கு பதிலா y வரும், x க்கு பதிலா y வரும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணி ஃபார்முலா அப்ரோச் பண்ணிட்டு ஆன்சர் போட போறோம். அவ்வளவுதான், முடிய போகுது கதை. லிமிட் வந்து 0 to 2√3. √a² - y² என்ன ஃபார்முலா? y/2. a² வந்து 16 - y² plus a² 16/2 sin inverse of y/4. ஏன் y/a? a வந்து 4, a² தான் 16 minus of y³ 3 into 6 18 மாறிடும். இப்போ அப்பர் அண்ட் லோவர் லிமிட் அப்ரோச் பண்ண போறோம். y க்கு பதிலா 2√3, இங்க 2√3 போட்டீங்க அப்படின்னா y² = 2√3 ன்னு இருக்கும். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 2 2 வாட்டி எழுதணும், √3 இதை 2 வாட்டி எழுதுவீங்க. இப்போ பேசிக்கா 2 2s are 4, √3 என்ன 3 மாறிடும். ஏன்னா √3 9ல ரூட் எடுத்தா, அப்போ பேசிக்கா அது 12 மாறிடும். இப்போ இதுக்கு பதிலா 12 வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? கிளியரா? பிளஸ் 16/2 8 sin inverse of y/4. y என்ன அப்பர் லிமிட் 2√3/4 மைனஸ் ஆஃப் y க்கு என்ன 2√3/18. இது கியூபா இருக்கனால கியூப். லோவர் லிமிட் என்ன ஆகும்? 0 இங்க போடுங்க. 0 into anything 0, sin 0 0, 0/0. லோவர் லிமிட் வராது, 0 ஆயிடும். லிசன், 2 அடிங்க √3, 16 - 12 √4 plus 8 sin inverse of 2 அடிங்க √3/2 மைனஸ் ஆஃப் இது என்ன கியூப்னா 3 வாட்டி போட்டு எழுதணும். 2√3 into 2√3 into 2√3. இப்போ இது என்னவா மாறும்? 8 மாறிடுச்சா? 3 டைம் இந்த √3க்கு பதிலா 3 வந்துடும். அப்ப 3√3 டிவைட் பை 18. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 18 8ல அடிங்க. இதை அடிச்சிங்க அப்படின்னா 8 வந்து 4 டைம்ஸ், இது 9 டைம்ஸ். 9 3ல அடிச்சிங்கன்னா கீழே 3, 4/3 √3 வந்துருச்சு. இது பாருங்க, √4 2 வெளில எடுக்கலாம். 8 sin inverse of √3/2. √3/2 வந்து 5/3 வேல்யூ. அப்ப கீழே இங்க 3 இருக்கு, இங்க எதுவுமே இல்ல. 1 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 6√3 plus 8/5 minus 4√3 டிவைட் பை 3. 6√3 minus 4√3 2√3. ஆல்ரெடி 2 வெளில இருக்குன்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஏரியா 2 வெளில இருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து 2 காமனா எடுக்கலாமா? 2 காமனா இருக்கா 2 into 2/3. இங்க √3 வரும், இங்க 4 வரும். அப்போ 4/3, 4 plus √3 ஸ்கொயர் யூனிட்ஸ். இவ்வளவு ஆன்சர். புரிஞ்சுதா? லிசன் गाइस, ஆக்சுவலி இந்த வீடியோ நான் 2வது வாட்டி எடுக்கிறேன். இன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணும்போது என்னாச்சு, மைக் ஆஃப் ஆயிடுச்சு. மைக் ஆஃப் ஆனது ஸ்டூடெண்ட்ஸ் கீழே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி, வீடியோ முடிச்சுட்டு நல்லா போய் உட்காந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்லான்னு சாப்பிட்றேன். வீடியோ பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் திரும்ப வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ 2 வாட்டி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். லிமிட் எக்ஸில் எடுக்கிறீங்க, இது புரியணும். லிமிட் எக்ஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா
ஒய்டிஎக்ஸ்ன்னு எழுதணும். லிமிட் ஒய்ல எடுத்தீங்கன்னா எக்ஸ்டிஒய்ன்னு எழுதணும். ரெண்டு கர்வேச்சர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ரெண்டு கர்வேச்சர் கொடுத்தா இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் லிமிட்டா மாறும். எக்ஸ்ல லிமிட் எடுத்தீங்கன்னா மேல இருந்து பார்க்கணும் அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ். ஒய்ல லிமிட் எடுத்தீங்கன்னா இப்படி ரைட் ஹேண்ட் சைட்ல பார்க்கணும். இதுதான் கதை. சரி, ஒரு ரீகப் ஃபுல்லா அடிச்சிடுறேன் கடன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன உங்களுக்கு, இது ஒரு லைன் கொடுத்துட்டாங்க, எக்ஸ்ல லிமிட், அப்போ ஒய் டிஎக்ஸா மாறிடும். புரிஞ்சுதா? செகண்ட் சம் ஒய்ல லிமிட், அப்போ எக்ஸ் டிஒய்யா மாறிடும். தேர்ட் சம் எக்ஸ்ல லிமிட்னா என்ன பண்ணணும், ஒய் டிஎக்ஸ் லிமிட் மூணாவது ஸ்பிட் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும். மைனஸ் பிளஸ் 15 ஸ்கொயர் ரூட் வருது. ஃபோர்த் ஒன்று ரெண்டு கர்வ் கொடுத்துட்டாங்க, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் லிமிட் எங்க எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ் எழுதி ஆன்சர் பண்ணணும். சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் டான்ஸ் போடுங்க. 1ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா காசு, 0ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா சைனு. கரெக்டாக அப்பர் கர்வ் லோவர் கர்வ் கரெக்டாக அப்ரோச் பண்ணி ஆன்சர் பண்ணணும். டேன் மேலே ரெண்டு கை மேலே தூக்கிடுங்க, அவ்வளோதான். தனித்தனியாக ஏரியா இதில் எதையும் அப்பர் கர்வ் லோவர் கர்வ் வராது. தனித்தனியாக ஏரியா கண்டுபிடிச்சு ஆன்சர் போட்டிங்கன்னா வந்துடும். 8 பேரபோலா லைன், அதே மாதிரி அப்பர் கர்வ் லோவர் கர்வ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் ஃபேமிலி 3 பேர் இருக்காங்க, பிரிச்சு கொடுக்குறாரா இல்லையா? இது அழகா இப்படி போட்டுருங்க. A1 கண்டுபிடிங்க அழகா தனியா, A3 கண்டுபிடிங்க. ஸ்கொயர் ஃபீல்ட் இப்படி இருக்கிறதுனால நீங்க டைரக்டா ஈக்குவலா பிரிச்சு கொடுத்தாரா? 3மே இருக்கனால எஸ் இட் இஸ் பாசிபிள் டு டிவைட் ஈக்குவல் பார்ட்ஸ் எழுதிடலாம். இது என்ன, கர்வேச்சர் மினிமம் பாயிண்ட் ஆஃப் கர்வ் ஆஃப் ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. நீங்க மினிமம்னா 7.8 அப்ரோச் பண்ணி இது பண்ணலாம். இங்க ஒரு ஷார்ட் கட் பண்ணியிருப்பேன். ஒய்க்கு இப்படி அப்ரோச் பண்ணி லிமிட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். இல்லை ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சாலும் வரும். அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ் அண்ட் ஃபைனல் ஆன்சர். அண்ட் ஃபைனலாக சர்க்கிளும் பேரபோலாவும் கனெக்ட் ஆகுது. இந்த ஃபார்முலா நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். இந்த ஃபார்முலாக்காக கூட இந்த கொஸ்டினை கேட்கலாம். சரி, அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ் போட்டிங்கன்னா முடிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. எக்ஸாம் டேட் நெருங்குது, ரொம்ப நல்லா படிங்க, கவனமாக படிங்க. கிரியேட்டிவ் சம் போடுறேன், என்னால் முடிஞ்ச வரை எக்ஸசைஸ் வந்து கவர் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்காக இந்த வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு என்னோட சேனல் லவ் யூ லாரன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட அன்பு ஆதரவு எப்போவுமே எனக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பை கைஸ்.